ஹாய், வெல்கம் டு டெக் ஃபண்டஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் புதிய ஆன்லைன் மோசடி பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி மெசேஜ் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மெசேஜ் அனுப்பி, நீங்கள் ஏதாவது ஆப்பில் லோனு ஏதோ வாங்க ட்ரை பண்ணி உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களே, அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சில ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நீங்கள் லோன் கட்டலை, நீங்கள் அது இஎம்ஐ ஒழுங்காக நீங்கள் கட்டலைன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க திருடி உங்கள் அக்கௌண்ட்லேருந்தோ பணத்தை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவங்க தான் அனுப்புனாங்க. இந்த மாதிரி எனக்கு வருது, நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள வந்து அந்த மெசேஜ் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டேன். சரி, டிலீட் பண்ணி பிளாக் பண்ணாலும் வேறு புது நம்பர்லேருந்து அதே மாதிரியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி அனுப்புனா மெசேஜை நீங்கள் வந்து மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே விட்டு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி, மெசேஜ் ஓப்பன் பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மெசேஜே பண்ணல. அடுத்த நாள் திருப்பியும் அதே மாதிரியே வேறு நம்பர்லேருந்து திருப்பியும் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி ஒழுங்காக கட்டலை, அதனால் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி லிங்க்கு கொடுக்குறாங்க. அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அவங்க பணத்தை எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்பர்லேருந்தோ இல்லை வெளிநாட்டு நம்பர்லேருந்தோ ஏதாவது வந்ததுன்னா, முதல்ல அது எந்த நம்பரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பரா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க நம்பரா இல்லை அக்கம் பக்கம் வீட்டு யாராவது தெரிஞ்சவங்க நம்பரா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மெசேஜ் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா தெரியாமல் நீங்கள் செய்கிற ஒரு தப்புனால உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் திருடிடுறாங்க. அதனால தான் சரி, இது ஒரு மக்கள் தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மெசேஜ்லேயும் பண்ணுறாங்க, நார்மல் மெசேஜ்லேயும் இதே மாதிரியே அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா, உங்களோட லோன் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டு அதான் இதில் இருக்குது, டியூ டேட் வந்து உங்களுக்கு தள்ளி போயிடுச்சு, நீங்கள் அதை கட்டினா தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது கம்பெனி என்ன கம்பெனி, அது கரெக்டான கம்பெனி தானா அப்படின்னு சொல்கிறத ஒரு தடவை உறுதிப்படுத்திக்குங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத லோன் ஆப்லலாம் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க்கில் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும்.